இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். என கருமையான சகோதர சகோதரிகள், கர்த்தர் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினால் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், சமாதானத்தை கெடுத்து போடுகிறது என்று கண்ணீரோடும் வேதனைகளோடும் மீண்டு வர முடியாமல் நிலை தடுமாறி நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் சமாதான குறைவு காணப்பட்டாலும் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினாலும் பயங்கரமான கரத்தினாலும் நீக்கி போடுகின்றார். தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் 3 விதங்களில் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அத்தாலியாளை குறித்து பார்ப்போமானால், தன் குமாரன் இறந்து போனது நிமித்தம் அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணுகின்றாள். இதன் பொருட்டு தேசம் சமாதானத்தை இழந்து காணப்பட்ட வேளையில் அத்தாலியாளின் அக்கிரமங்களுக்கு சரி கட்டும்படி அவளை கொன்று போட்டனர். அதன் பொருட்டு தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். நகரம் அமெரிக்கையாயிற்று என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதான அத்தாலியாளை போன்று சத்துருவின் கிரியைகள் பல வழிகளில் உங்களை துக்கப்படுத்தி குழப்பங்களை கொடுத்து சமாதானம் இல்லாமல் தேவ சமூகத்தை நாட முடியாமல் பல தடைகளை தந்து கொண்டு இருக்கின்ற அத்தாலியாளின் ஆவிகளை, கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தினால் அழித்து போடுகின்றார். இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக தங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கின்ற இலக்குகளை அடைந்து விட வேண்டும், சாதிக்க வேண்டும், கடமைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று முயற்சி செய்து கடந்து போகிற பிரயாசங்களில் பல தடைகள், இன்னல்கள், போராட்டங்கள் எதிர்பட்டு இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடைகள் காணப்படுகிறதே என்று சோர்ந்து போய் முயற்சிகளை கைவிட்டு ஆத்மாவிலே தோய்ந்து போய் பலனற்று இருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் நாடின துறைமுகத்தை இன்றைக்கு அடைவீர்கள் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அதன் பொருட்டு மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் உறுதி அளிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்கிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட பல சூழ்நிலைகள் அதட்டி கொண்டும் இறைந்து கொண்டும் சமாதானத்தை அனுதினமும் கெடுத்து கொண்டும் இருக்கிறவைகளை கர்த்தர் அமைதல் படுத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டதான் சூழ்நிலைகளின் கடந்து போய் கொண்டிருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருந்து தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தைகளினால் உங்களின் சூழ்நிலைகளுக்கு கட்டளை கொடுத்து அமைதலாக்கி பூரண சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்க அது